Welcome to Ideal and Others Higher Secondary School and you. Today's maths online classes. Chapter number 5 Coordinate Geometry. So, coordinate geometry நமக்கு என்ன? So, அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். So, coordinate geometry அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு dependent algebraic. So, அந்த algebra ஃபார்ம் பண்ணி தான் உங்களுக்கு coordinate geometry ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வச்சுக்கல x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எழுதிருக்கீங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷனு. ஸோ அப்போ அந்த சர்க்கிள் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1 யூனிட். ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனில் நம்ம என்ன செய்யலாம், கொண்டாந்து இது வைக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம அல்ஜிப்ராவில் வந்து ஜாமெட்ரிக்குள்ள, அதாவது கோஆர்டினேட் ஜாமெட்ரிக்குள்ள இதை கொண்டாந்து வைக்கலாம் பிளேனில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ax ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ அப்படின்னு ஒரு 2 வேரியபிள்ஸில் x y அப்படிங்கிற வேரியபிள்ஸில் நமக்கு டிகிரி பார்த்தீங்கன்னா 1, ஆர்டர் 1 டிகிரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் இருக்குது. ஸோ அப்போ அதுலேருந்து என்ன செய்யலாம், இந்த ஈக்குவேஷனை ஒரு லைன் ஆஃப் பிளேனை நம்ம என்ன செய்யலாம், இதை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்போ இது வந்து அல்ஜிப்ராவில் ஈக்குவேஷனு, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி வரப்போ இது வந்து லைன் ஆஃப் ஈக்குவேஷனாக அது நமக்கு மாறிடுது. ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் என்ன இருக்கோ அதை அப்படியே என்ன செய்யலாம், கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் கொண்டு வந்து காட்டலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி சம்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனில் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஆக்சஸ், கோஆர்டினேட் பிளேன், ஸோ ஆக்சஸ் எக்ஸ் ஒய் இந்த மாதிரி ஆக்சஸ். ஸோ கோஆர்டினேட் பிளேன். ஸோ பிளேனுங்கிறது நம்முடைய பிளேஸ் ஏரியா. ஸோ பிளாட்டிங் த பாயிண்ட்ஸ் இன் த பிளேன். ஸோ அந்த பிளேனில் அந்த பாயிண்ட்ஸ் எப்படி பிளாட் பண்ணுறது, distance between the 2 points in between la எப்படி distance find பண்றது, இது செக்ஷன் ஃபார்முலா. ஸோ எக்ஸெட்ரா. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல இன்ட்ரோடக்ஷனாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீகால். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 points. ஸோ இப்போ 2 points டிஸ்டன்ஸ். So the distance d is equal to square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. So இங்க x2 minus x1 இருக்கலாம், அது x1 minus x2 இருக்கலாம். அதே மாதிரி y2 minus y1 இருக்கலாம், அது y1 minus y2 இருக்கலாம். So அப்ப இந்த மாதிரி என்ன செஞ்சிருப்பீங்க, so ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? So அப்ப இது 2 points கான அந்த distance ஃபார்முலா. Then the midpoints are the line segment. ஸோ அப்போ ஒரு லைன் செக்மெண்ட்ல அதனுடைய மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாஸ். ஸோ அப்போ m is equal to x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. ஸோ அப்போ இது ஒரு ஃபார்முலா மிட் பாயிண்ட்டுக்கு. தென் த செக்ஷன் ஃபார்முலாஸ். ஸோ அப்போ செக்ஷன் ஃபார்முலா நமக்கு இன்டர்னல் டிவிஷனும் எக்ஸ்டர்னல் டிவிஷன் இருக்கும். ஸோ அப்போ இன்டர்னலில் நீங்கள் mx2 plus mx1 by m plus n, my2 plus ny1 by m plus n. ஸோ அப்படிங்கிற ஃபார்முலா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. தென் எக்ஸ்டர்னல் டிவிஷனில் p ஆஃப் இஸ் ஈக்குவல் டு mx2 மைனஸ், ஸோ இன்டர்னலாக ப்ளஸ் வரும், பை m plus n இருக்கும். இங்கேயும் m plus n plus இருக்கும். பட் அதே ஃபார்முலா இங்கே மைனஸ் இருக்கும், mx2 மைனஸ் nx1 by m மைனஸ் n, my2 மைனஸ் ny1 by m மைனஸ் n. ஸோ அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம எக்ஸ்டர்னலில் பார்க்கலாம். ஸோ அப்போ இன்டர்னல் டிவிஷன்லையும் எக்ஸ்டர்னல் டிவிஷன்லையும் சேம் ஃபார்முலா, பட் ப்ளஸ் மைனஸ் அதான் டிஃபரன்ஸ். தென் பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ அந்த ட்ரையாங்கிளுடைய சென்ட்ராய்டு பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ g is equal to, ஸோ அப்போ x1 plus x2 by 3 y1 plus y2 by 3. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, இந்த PG இதெல்லாம் எவ்வளோ அந்த இனிஷியல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன செய்கிறப்ப ஒன் டைம் ரீகால் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ
ஸோ ஆனால் நாம பார்க்குறது என்ன அப்படின்னா இங்கே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் அண்ட் கோலினியர் பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ இந்த கான்செப்ட் பற்றி தான் இப்போ நம்ம படிக்கக்கூடிய கிளாஸில் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் இருக்குது. பட் அடிஷ்னலாக நம்ம ஆல்ரெடி இது படிச்சிருக்கோம், பட் ரீகால் பண்ணியிருக்கோம். பட் நம்ம படிக்கக்கூடியது ஏரியா, கொலினியர் அண்டு ஏரியா குவாட்ரிலேட்ரல், ட்ரையாங்கிள், குவாட்ரிலேட்ரல். ஸோ இதை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ரைட், அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நாம் இப்போ படிக்கக்கூடிய கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இதை பற்றி படிக்கணும். ஸோ அப்போ இது ஒரு பிளேனு, இந்த பிளேனில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த ஓ. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா 3 வெர்டிசஸ் இருக்கும். அது ஏங்கிற வெர்டிஸ் x1 y1, பிங்கிறது x2 y2, சிங்கிறது x3 y3. ஸோ இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸ் அந்த வெர்டிசஸில் இருக்கும். இந்த கேபிட்டல் ஏக்கு ஆப்போசிட்ல இருக்குது ஸ்மால் ஏ. இது பார்த்தீங்கன்னா ஆங்கிள், இது சைடு. ஸோ அதனால தான் அந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. அதே மாதிரி கேபிட்டல் பி, இது ஸ்மால் பி. ஸோ இது ஆங்கிள், அது சைஸ். ஸோ திஸ் கேபிட்டல் சி ஆப்போசிட் ஸ்மால் சி. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில் கேபிட்டல் ஏபிசிங்கிற ஆங்கிளும் ஸ்மால் ஏபிசிங்கிறத சைஸாகவும் நீங்கள் இதை எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிளேனில் இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க, 1/2 இன்டூ பேஸ் இன்டூ ஹைட், பேஸ் இன்டூ ஹைட் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இது ஒரு ஆர்டினரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். தென் யூசிங் எஸ். ஸோ அந்த சைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதை வந்து எஸ் ஈக்குவல் டு a + b + c by 2 நம்ம எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். தென் இந்த ஏரியா is equal to root of s into s minus a, s minus b, s minus c. ஸோ அப்படிங்கிற ஹீரோன்ஸ் ஃபார்முலாஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி. ஸோ அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கிறது தான். ஸோ ஒரு ட்ரையாங்கிளை பற்றி ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் நமக்கு இங்கே வெர்டிசஸ் கொடுத்துருக்கனால let ABC be any triangle whose vertices are. So அப்போ ஏங்கிற வெர்டிசஸ், பிங்கிற வெர்டிசஸ், சிங்கிற வெர்டிசஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 3 வெர்டிசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ 1/2 அப்சொல்யூட், இந்த சிம்பிள் அப்சொல்யூட் அல்லது டிட்டர்மினன்ட் சொல்லலாம், அது மாடுலஸ் சொல்லலாம். ஸோ x1 x2 x3 x1 கொடுத்தீங்க, y1 y2 y3 கொடுத்து மறுபடியும் y1 கொடுத்தீங்க, இந்த அப்சல்யூட் சிம்பிள் போடுங்க, ஸ்கொயர் ரூட் போடுங்க. இது ஃபார்முலாஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். 3 வெர்டிசஸ் ஆர் given. ஸோ தென் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் x1 y2 எடுத்து மல்டிப்ளை பண்ணணும், தென் x2 y3 எடுத்து மல்டிப்ளை பண்ணணும், x3 y1 எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதான் நெக்ஸ்ட் நம்ம எழுதிக்கூடிய ஸ்டெப்ஸ். தென் மைனஸ் கொடுத்துட்டு இந்த டாட் லைனை செகண்ட் ஆஃப் ஆகும், y1 x2 y2 x3 y3 x1. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் நார்மல் லைன் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும், அப்புறம் மைனஸ் கொடுத்துட்டு இந்த டாட் லைன் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும், மாற்றி மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் என்ன செய்யணும், 1/2 போடுங்க. ஸோ 1/2 அப்சல்யூட் x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3. ஸோ நீங்கள் இதை வச்சுட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இதை வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் கிளாக் வைஸ்னா வேற, கவுண்டர் கிளாக் வைஸ்னா வேற. ஸோ இப்போ கிளாக் வைஸ்லேருந்து நமக்கு என்னன்னா ஆர்டினரியாக கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. கவுண்டர் கிளாக் வைஸ்னா அந்த கிளாக் வைஸுக்கு ஆப்போசிட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், இந்த டயக்ராமை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். கிவன் த பாயிண்ட்ஸ் வச்சு டைரெக்டாக நீங்கள் பண்ண முடியாது. கவுண்டர் கிளாக் வைஸில் அந்த டயக்ராமை டேக் இன் ஆர்டர் வைஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி என்ன செய்யலாம், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தென் கொலினியாரிட்டி ஆஃப் த 3 பாயிண்ட்ஸ். இதே 3 பாயிண்ட்ஸுக்கு கொலினியாரிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ ஒன்றும் கிடையாது, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்
is equal to 0. இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1/2 இருக்குங்களா, இந்த ஃபார்முலாவை ஈக்குவல் டு 0 கொடுத்தீங்கன்னா அது நமக்கு கோலினியாரிட்டி ஆஃப் 3 பாயிண்ட்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ தென் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். ஸோ அப்போ ஒரு குவாட்ரிலேட்டரல். ஸோ அப்போ டேக் த வெர்டிசஸ் ஆஃப் A x1 y1, B x2 y2, C x3 y3 and D x4 y4. ஸோ அப்போ குவாட்ரிலேட்டரல் see the diagram in the plane ல. ஸோ அப்போ 4 பாயிண்ட்ஸ் இருக்கும், 4 வெர்டிசஸ் இருக்கும். ஸோ அதனால 4 பாயிண்ட்ஸ் இருக்கும், 4 வெர்டிசஸ். ஸோ இந்த மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு குவாட்ரிலேட்டரல்ல 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா ACDயும் ABCயும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். 2 ட்ரையாங்கிள் உள்ள இருக்கு. ஸோ அப்போ அந்த 2 ட்ரையாங்கிளை ஆட் பண்ணீங்கன்னா அது குவாட்ரிலேட்டரல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 ட்ரையாங்கிளுடைய ஏரியாவை நீங்கள் ஆட் பண்ணால் அது குவாட்ரிலேட்டரல் தான். இல்லை டைரெக்டாகவே என்ன இருக்குன்னா நமக்கு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரலுக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரலுடைய அந்த டயக்ராமு, அந்த வெர்டிசஸ். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இந்த ஃபார்முலா எழுதலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். ஸோ அப்போ இந்த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரில் 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ABCD is equal to 1/2 determinant of x1, x2, x3, x4, x1, y1, y2, y3, y4, y1 determinant of the square units. ஸோ ஆல்ரெடி நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எழுதுற மாதிரியே தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணுறோம். நார்மல் லைனை ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறீங்க, தென் மைனஸ் போடுறீங்க, தென் டாட் லைன் எடுத்து மல்டிபிள் பண்ணி எழுதுறீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ரெக்வயர்ட் ரிசல்ட் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? தென் நோட் த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏரியா இஸ் நெவர் நெகட்டிவ். ஏரியா இஸ் நெவர் நெகட்டிவ்னா ஏரியா வந்து எப்படி நெகட்டிவ்ல வராது. சப்போஸ் வந்துச்சுன்னா நீங்கள் பாசிட்டிவாக எழுதிங்க. ஓகேவா? ஸோ வெர்டிசஸ் யூஸ் கவுண்டர் கிளாக்வைஸ். ஸோ வெர்டிசஸ் யூஸ் கவுண்டர் கிளாக்வைஸ். கவுண்டர் கிளாக்வைஸ்னா ஆன்டி கிளாக்வைஸ், வேற ஒன்றும் இல்லை. கிளாக்வைஸ் என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல போனால் அதுக்கு பேர் கவுண்டர் கிளாக்வைஸ் அல்லது ஆன்டி கிளாக்வைஸ் கூட சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன் எழுதிக்கலாம். ஸோ ஏரியா வந்து நெவர் நெகட்டிவ், நெகட்டிவ்ல வராது. இந்த வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கவுண்டர் கிளாக்வைஸ்ல நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இதெல்லாம், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் இதெல்லாம். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் see that exercise 5.1. 5.1 ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். Find the area of the triangle formed by the points. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1, -1, -4, 6 and -3, -5. ஸோ given the points நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா பிளேன்ல அதாவது கிராஃப் மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் என்ன செய்யலாம், நம்பர்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல, ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் என்ன செய்யலாம், given the points நீங்கள் பிளாட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட்டு அப்படி பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். ட்ரையாங்கிள் வந்து குவாட்ரிலேட்டரல். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்குது. ஸோ given the points right in the counter clockwise, அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் எழுதிக்கணும். ஸோ இந்த given the points கவுண்டர் கிளாக்வைஸில் எழுதிட்டு அப்புறம் தான் நீங்கள் ஏபிசி வந்து டிசைட் பண்ணணும். ஸோ கொடுத்த பாயிண்ட்ஸ் ஏபிசின்னு டிசைட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ கொடுத்த பாயிண்ட்ஸை நீங்கள் என்ன செய்யணும், பிளாட் பண்ணிக்கணும். கிராஃப் மாதிரி திங்க் பண்ணி பிளாட் பண்ணிக்கணும். பிளாட் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யணும், ஏபிசியை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ என்ன செய்யணும், ஸோ இங்கிருந்து வந்து அது கிளாக் வைஸ் இல்லையா, ஸோ இந்த இடத்துல ரிவர்ஸில் போனீங்கன்னா அது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அப்போ ஏபிசி இப்படி வராமல் ஏபிசி இப்படி போட்டுங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஏபிசி அப்போ ஏங்கிறது -4, -6, பிங்கிறது -3, -5, சிங்கிறது 1, -1.
ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னால x1 y1, செகண்ட்னால x2 y2, தேர்ட்னால x3 y3. ஓகேவா? தென் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் அதனுடைய ஏரியாக்கான ஃபார்முலா. ஸோ 1/2 டிட்டர்மினன்ட் ஆஃப் x1 x2 x3 x1 ஃபர்ஸ்ட் ரோல, செகண்ட் ரோல y1 y2 y3 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ். நார்மல் லைன்னா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணீங்க, அப்புறம் டாட் லைன் யூஸ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், நார்மல் லைனை தான் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ப்ளஸ் கொடுத்துக்கிட்டே வரணும், மைனஸ் இருந்தால் மைனஸ் கொடுத்துங்க. தென் நார்மல் லைன்லாம் மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் மைனஸ் கொடுத்துட்டு அப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யணும், டாட் லைனை மல்டிபிள் பண்ணி ஆடோ சப்ராக்டோ செய்யணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இது எப்படி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்க, இவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்ம என்ன செய்யறோம்னா x1 y1 x2 y2 x3 y3 இதெல்லாம் எடுத்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபார்முலா, அந்த பாயிண்ட்ஸ் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் டு 1/2 டிட்டர்மினன்ட் ஆஃப் x1 x2 x3 x1 y1 y2 y3 y1 ரெண்டு டிட்டர்மினன்ட். நார்மல் லைன் யூஸ் பண்ணிங்க, அப்புறம் டாட் லைன் யூஸ் பண்ணிங்க. இதை எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ ஈக்குவல் டு 1/2. ஸோ minus 4 into minus 5. ஸோ minus and minus plus, ஸோ 20. Then plus minus 3 into minus 2, so minus minus plus 3. Then plus of 1 into 6 plus 6. Bracket use பண்ணிங்க. Then minus compulsory use பண்ணணும். Then bracket use பண்ணிங்க. Dot line மல்டிபிள் பண்ணிங்க. 6 into minus 6, so minus 8. Minus 1 into minus 5 into 1, so minus 5. Minus 1 into minus 4, so minus plus ஆயிடலாம், so plus 4. ரெண்டு டிட்டர்மினன்ட். ஸோ இந்த மாதிரி பிராக்கெட் யூஸ் பண்ணி இங்கே ரெண்டு இடத்துல பிராக்கெட் யூஸ் பண்ணி. ஓகேவா? தென் 1/2. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 29 மைனஸ் இதை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு minus 19. ஸோ இந்த இடத்துல மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும். ஸோ ப்ளஸ் 19. ஸோ 1/2 அப்படியே எழுதிட்டே வாங்க. ஈக்குவல் டு 1/2 டிட்டர்மினன்ட் ஆஃப் 29 ப்ளஸ் 19 டிட்டர்மினன்ட். அது ஈக்குவல் டு 1/2. ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 48 கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 1 2 சார் இங்கே 24 2 சார் 48. ஸோ அப்போ இந்த டிட்டர்மெண்ட்லேருந்து நீங்கள் என்ன செய்யலாம், டேரெக்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிட்டர்மெண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், பாசிட்டிவாகவே ஆன்சர் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த டிட்டர்மெண்ட் சிம்பிள் தான் அப்சல்யூட் அப்படின்னு. ஓகேவா? ரைட். அப்போ 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அப்போ ஏரியாவிலேருந்து நமக்கு ஸ்கொயர் யூனிட்ல இருக்கும். ஸோ அப்போ இதனால் என்ன செய்யணும், நீங்கள் ஸ்கொயர் யூனிட் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ 24 ஸ்கொயர் யூனிட் இஸ் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ அந்த பர்சனுடைய ஏரியா வந்து 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ சிமிலராக நம்ம என்ன செய்யணும், செகண்ட் பாருங்க. இதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல 2 பாருங்க. -10, -4, -8, -1 and -3, -5. This second question. So அப்ப இந்த பாயிண்ட்ஸ் நீங்க என்ன செய்யணும்னா கிராஃப் மாதிரி பிளாட் பண்ணுவீங்க, ஒரு அப்ராக்சிமேட்டா. அக்யூரேட்டா போகணும்னா ஒரு அப்ராக்சிமேட்டா டயக்ராம் கம்பல்சரி வரையணும். ஏன்னா டயக்ராம் வரைஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அந்த வெர்டிசஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் கிவன் த பாயிண்ட்ஸ் ரைட் இன் தி கவுண்டர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த டிரெக்ஷனில் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த வெர்டிசஸ் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த கிவன் த பாயிண்ட்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன், பிளேனில் கிராஃப் மாதிரி பிளாட் பண்ணி கொடுத்துட்டேன். -8, -1, -10, -4, -3, -5. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் இப்படி வந்துச்சுன்னா நமக்கு கிளாக் வைஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஆப்போசிட் போயிடுங்க, அதான் கவுண்டர் கிளாக் வைஸ். ஸோ ஏ பி சி இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை நீங்கள் ஏபிசின்னு இருக்கக்கூடாது. டயக்ராமில் நீங்கள் பாயிண்டை பிளாட் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்கள் ஏபிசியை செலக்ட் பண்ணணும். கவுண்டர் கிளாக் வைஸில் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏங்கிறது நமக்கு -8, -1, பிங்கிறது -10, -4, சிங்கிறது -3, -5. ஸோ
So the first point is x1 y1, second is x2 y2, third is x3 y3. So the area of the triangle ABC is equal to formula there 1 by 2 determinant of x1 x2 x3 x1 y1 y2 y3 y1. So determinant of square units. Square unit கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். So 1 by 2. So அப்புறம் நீங்க நார்மல் லைன் டாட் லைன் யூஸ் பண்ணீங்க. So இங்க 1 by 2. So அப்ப x1 x2 x3 x1 y1 y2 y3 y1. So ஆல்ரெடி எழுதிருக்கோம். அதை அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? Then நார்மல் லைன் யூஸ் பண்ணீங்க. அப்புறம் டாட் லைன் இந்த கிராஸ்ல எடுத்துங்க. So equal to 1 by 2. So determinant of minus 8 into minus 4 அப்ப plus ஆயிடும் 32. Then minus 10 into minus 5 plus 50. Minus and minus plus. So minus 3 into minus 1. So minus into minus plus. So ரெண்டு சைடுல bracket யூஸ் பண்ணிக்கிறீங்க. மறந்துடாதீங்க. So then minus யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் bracket யூஸ் பண்ணிட்டு என்ன செய்வீங்க? டாட் லைன் எடுத்துக்கணும். minus 1 into minus 10. So plus 10. Minus and minus plus ஆயிடும். Minus 4 into minus 3. So plus 12. Minus 5 into minus 8. So plus 40. So இந்த இடத்துல நீங்க இந்த bracket கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். Then determinant. ஓகேவா? ரைட். So அப்ப equal to 1 by 2. So determinant of லாட் பண்ணிக்க 85. Then minus லாட் பண்ணிக்கனா 62. So determinant யூஸ் பண்ணிட்டே வாங்க. Equal to 1 by 2. So ரெண்டை சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு 23. So ரெண்டை நீங்க டிவைட் பண்ணினா 23 into 11.5. So அப்ப அந்த determinant இருந்து ரிமூவ் பண்ணிருங்க. பாசிட்டிவா தான் எழுதணும். So 11.5 square unit is the required area of the triangle ABC. So அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? Area of triangle நீங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரி தான் நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எக்ஸாம்பிள் இருக்கும். சார் நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு செகண்ட் பார்த்தீங்கன்னா determine whether the sets of points are collinear. ஸோ collinear அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? செக் பண்ணணும். ஸோ பாயிண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா minus 1 by 2, 3 minus 5, 6 இந்த minus 8, 8. ஸோ அப்போ லெட் given the points நீங்கள் எடுத்துக்கலாம். A எடுத்துக்கலாம் minus 1 by 2, 3. B எடுத்துக்கலாம் minus 5, 6. C எடுத்துக்கலாம் minus 8, 8. ஸோ given the points are collinear னால ஸோ அப்போ என்ன செய்யணும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 0 ஆகும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 0 ஆச்சுன்னா அது வந்து collinear. அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா 1 by 2 x1 x2 x3 x1 y1 y2 y3 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நார்மல் லைன் கொடுத்துருக்கோம், டாட் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ தென் 1 by 2 determinant of x1. So the x will be x1 y1 x2 y2 x3 y3. By x1 இடத்துல minus 1 by 2, x2 இடத்துல minus 5, x3 இடத்துல minus 8. Again மறுபடியும் x1 y1 இடத்துல 3, y2 இடத்துல 6, y3 இடத்துல 8. So again y1 3. So determinant யூஸ் பண்ணுங்க. Then 1 by 2 determinant of இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுமா? minus 1 by 2 into 6. minus 1 by 2 into 6 னா அது மல்டிப்ளை பண்ணும். minus 1 by 2 into 6. So 1 இங்க 3 வருமா? So minus 1 into 3. So minus 3. minus 5 into 8. So minus 40. minus 8 into 3. So minus 24. Then minus. So இப்போ நார்மல் லைனா மல்டிப்ளை பண்ணியாச்சு. Next use the minus for dot line. So 3 into minus 5, so minus 15. 6 into minus 6, so minus 48. 8 into minus 1 by 2.
என்ன கிடைக்கும்? இதே மாதிரி நீங்கள் என்ன செய்ய கேன்சல் பண்ணிங்கன்னா -4 கிடைக்கும். ஓகேவா? தென் டிட்டர்மினன்ட். ஸோ அப்போ நார்மல் லைனை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணியாச்சு, மைனஸ் கொடுத்துட்டு டாட் லைனை மல்டிபிள் பண்ணியாச்சு, 1/2 போட்டாச்சு, டிட்டர்மினன்ட் ரெண்டு சைடையும் கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ தென் 1/2 டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த சைடில் ஆட் பண்ணி வர 40, 24, 64, so 3, so -67, minus of 19, about 67, so -67. 1/2 determinant of -67, minus of -67, so minus of -67 என்ன ஆகும்? so இது minus இந்த minus இங்க plus ஆ மாறிடுமா? so இந்த plus 67 தான். so plus 67 minus 67 அப்ப என்ன 0 ஆயிடுமா? so அப்ப இது 0. அப்ப 0 into anything 1/2 into 0, so that is 0. so அப்ப given the points are coordinate. so அப்ப area of triangle பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 0 ஆ ஃபைனல் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா given the points are collinear. ஓகேவா? ரைட். so இதான் இந்த collinearக்கான கண்டிஷன். so next செகண்ட் சம் பாருங்க. a, b plus c, b, c plus a and c, a plus b. so these are the 3 points. this also likewise. so இதே மாதிரி தான் உங்களுக்கு collinear நம்ம ப்ரூவ் பண்ணணும். so அப்ப given the points a, b, c அப்படி எடுத்துக்கிறோம். so அப்ப area of triangle abc ஃபார்முலா நமக்கு 1/2 determinant of x1, x2, x3, x1, y1, y2, y3, y1 determinant square roots. ஓகேவா? then 1/2 இந்த a-ங்கிறது x1 நீங்க என்ன செய்யணும்? b plus c வந்து y1 எடுக்கணும். இந்த b-ங்கிறது x2, c plus a y2 எடுக்கணும். c-ங்கிறது x3, a plus b y3 எடுக்கணும். அப்ப இந்த b plus c, c plus a, a plus b ங்கிறது ஒரு நம்பர், ஒரே டைம்ல. ஓகேவா? அப்ப x1 y1, x2 y2, x3 y3. then area of triangle ஃபார்முலா வச்சு அதை அப்ளை பண்ணணும். so 1/2 determinant of x1 எவ்வளோ? a, x2 எவ்வளோ? b, x3 எவ்வளோ? c, again x1 a. so then determinant of y1 b plus c, y2 c plus a, y3 a plus b, again y1 b plus c. so அப்ப determinant போட்டுக்கிறோம். நார்மல் லைன் வரைஞ்சிங்க, டாட் லைன் வரைஞ்சிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்? நார்மல் லைன் தான் எடுத்து மல்டிபிள் பண்ணணும். தென் மைனஸ் கொடுத்துட்டு அப்புறம் டாட் லைன் எடுத்து மல்டிபிள் பண்ணி அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஸோ அதை பார்ப்போம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம 1/2 determinant of நார்மல் லைனில் மல்டிபிள் எழுதிக்கணும். a into c plus a plus b into a plus b plus c into b plus c. இது நார்மல் லைனுடைய மல்டிபிள். தென் மைனஸ் அந்த டாட் லைனுடைய மல்டிபிள் b into b plus c plus c into c plus a plus a into a plus b. then use the determinant. then equal to 1/2 the multiple ac plus a square, then plus ba plus b square, then bc or cb plus c square. bracket close பண்ணிக்க minus இத மல்டிபிள் பண்ணி b into b square bc plus c square plus ca அல்லது ac plus a into a square plus ab. ஸோ அப்போ நம்ம ஃபுல்லாக என்ன செஞ்சிட்டோம்? மல்டிபிள் பண்ணி எழுதிட்டோம். தென் ஈக்குவல் டு 1/2 determinant கொடுத்துட்டோம். ஈக்குவல் டு 1/2 ac plus a square plus ba plus b square plus cb plus c square. ஸோ இது வரைக்கும் அப்படியே எழுதிக்கோம். பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கா? ஸோ அப்போ இந்த இடத்துல சேர்ந்த மைனஸை எவ்வளோ கொடுக்கணும்? அப்போ நான் மைனஸ் b square minus bc minus c square minus ac and minus a square minus ab and use the determinant.
ஸோ இந்த இடத்துல என்ன மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கா, ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்காங்க, தென் மைனஸ் பிசி இருக்கு, ப்ளஸ் சிபி, பிசி சிபி ரெண்டு ஒன்று தான். ஸோ மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி அண்ட் மைனஸ் ஏசி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அண்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி அண்ட் ப்ளஸ் பி. ஸோ ரெண்டு ஒன்று. ஸோ இப்போ எல்லாமே ப்ளஸ் மைனஸில் கேன்சல் ஆச்சுன்னா அது என்ன ஆகும், 0. ஸோ 1/2 இன்டூ, ஸோ அந்த டிட்டர்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். டிட்டர்மெண்ட் லாஸ்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டிட்டர்மெண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் பாசிட்டிவாக கொடுக்கும், தான் அப்சல்யூட். ஸோ இப்போ இந்த இடத்துல அது லாஸ்ட் ஸ்டேஜில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 1/2 இன்டூ இதெல்லாம் கேன்சல் பண்ணால் 0. ஸோ 1/2 to 0 is 0. ஸோ this is 0. ஸோ given the points are collinear. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன வருது, 0ன்னு வருது. ஸோ அதனால் இது என்னது, collinear. ஓகேவா? ஸோ அப்போ collinearக்கான கண்டிஷன் தான். ஸோ அந்த தேர்ட் பாருங்க, உங்களுக்கு தேர்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரு, வெர்டிசஸ் அண்ட் ஏரியா பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு எல்லாம் கேட்குறா ஃபைனல் வேல்யூ ஆஃப் பி. ஸோ அப்போ அந்த பிங்கிற அந்த லெட்டர்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற லெட்டர்ஸில் ஒரு ஆன்சர் இருக்குது, அதை என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறோம். ஸோ பாயிண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ் 0,0 பி ஆஃப் 8 p,8 6,2 அந்த ஏரியா கொடுத்துட்டாங்க 20 ஸ்கொயர் மீட்டர்ஸ். ஸோ அப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா வேல்யூ ஆஃப் பி என்ன செய்யணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் லெட் ஏ அந்த 3 பாயிண்ட்ஸ் என்ன செய்யலாம், ஏபிசி எடுக்கணும். ஏங்கிறது 0,0, பி p,8, c 6,2. then use the area of triangle ABC. ஏன்னா என்ன செஞ்சாங்கன்னா வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஏரியா கொடுத்ததுனால நம்ம என்ன செய்யணும், அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இருந்து தான் என்ன செய்யணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா 1/2 டிட்டர்மினன்ட் x1 x2 x3 x1 y1 y2 y3 y1 ஸ்கொயர் ரூட்ஸ். ஸோ அப்போ இந்த ஏரியாவோட ஆன்சர் ஆல்ரெடி கிவன் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ 20. ஸோ அப்போ 1/2. ஸோ அது நார்மல் லைன் போடுங்க. ஸோ டாட் லைன் இது. ஸோ 1/2 x1 என்னது, இதில் பார்த்தீங்கன்னா x1 y1 x2 y2 x3 y3. ஸோ 1/2 x1 எவ்வளோ 0, x2 எவ்வளோ p, x3 எவ்வளோ 6, மோடி x1 எவ்வளோ 0. தென் y1 0, y2 8, y3 2, again y1 0 equal to 20. ஸோ ஏன்னா இந்த ஆன்சர் ஏரியா இது என்னது, நமக்கு ஏரியாவோட ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஏரியாவோட ஆன்சர் ஆல்ரெடி 20ன்னு கொஸ்டின் ஆல்ரெடி கொடுத்ததுனால நம்ம என்ன செய்யறோம், அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா அந்த ஆன்சர்லாம் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இதை பற்றி கேட்குறப்ப அதுதான் அந்த இடத்துல நீங்கள் அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆன்சர் 20. ஸோ அதனால் ஈக்குவல் டு 20. ஸோ முன்னாடி போடலாம் அல்லது அந்த அன்னைக்கு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ரைட். ஸோ அப்போ 1/2 டிட்டர்மினன்ட்டு. ஸோ இப்போ இந்த டிட்டர்மினன்ட் தேவையான எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையில்லை, அதனால என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ நார்மல் லைன் மாற்றி பண்ணிங்கன்னா 0 × 8 ப்ளஸ் p × 2 2p ப்ளஸ் 6 × 0 0. தென் டாட் லைன் மாற்றி பண்ணணும், மைனஸ் கொடுக்கணும், அப்புறம் தான் மாற்றி 0 × p p 8 × 6 is 48, 2 × 0 0 equal to 20. ஸோ இந்த இடத்துல என்ன செய்யலாம், அந்த 1/2 நம்ம என்ன ஆயிடும் 2 ஆயிடும். இந்த 1/2 வரை ஈக்குவலுக்கு அப்புறம் உள்ள வந்தால் அது என்ன ஆயிடும் 2/1. ஸோ தட் இஸ் 2. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல லெஃப்டில் பாருங்க 2p மட்டும் தான் இருக்கு, மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 48 இஸ் ஈக்குவல் டு 20 × 2 எவ்வளவு 40. ஸோ அப்போ 2p இங்கே வச்சுக்கங்க. ஸோ நம்ம மைனஸ் 48 ஈக்குவல்ஸ் எனக்கு அப்புறம் என்ன ஆயிடும் ப்ளஸ் 48 மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ 2p ஈக்குவல் டு 40 ப்ளஸ் 48. அப்போ 2p இஸ் ஈக்குவல் டு 40 ப்ளஸ் 48 88. இப்போ மல்டிபிள் ஆயிடும், டிவைட் ஆகிடுமா? ஸோ அப்போ 88/2. ஸோ அதை டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் ஆஃப் 4. ஸோ 44 இல்லையா, 44 is a p. ஸோ
T equal to 44. So asking the question T, so that T is equal to 44. So அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா given the 3 pointsல ஏதாவது ஒரு லெட்டர் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ அதனுடைய ஆன்சர் கொடுத்துருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எதை கொடுத்துருக்காங்களோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை பற்றி சொல்கிறதுனால அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈக்குவல்டில் அந்த கிவன் ஏரியா வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ரெக்வயர்டு வேல்யூ என்ன செய்யலாம், இந்த பிங்கிற வேல்யூ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும், இந்த வேல்யூவை பிங்கிற வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ரைட்.